இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான 3BHK வில்லா பார்க்க வந்திருக்கோம். மூணுமே மாஸ்டர் பெட்ரூம். அதுல ஒன்னு கிங் சைஸ் பெட்ரூமோட ஒரு அட்டகாசமான 3BHK வில்லாங்க. 2.9 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியால 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியால இந்த வீடு அருமையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட இந்த வீடு வேற லெவல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரானதே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட இனோவா கார் இருந்தா கூட நீங்க வந்து கவலையே விட வேண்டாம், தாராளமா இதுல வந்து பார்க் பண்ணலாம். 10:30க்கு 16:45 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல இந்த கார் பார்க்கிங் வந்திருக்கு. ரைட் சைடு ஈபிக்கான ப்ரொவிஷன் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில போர்வெல் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் அந்த வீடு எந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. மேற்கு பார்த்த பிளாட்ல வடக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. டீ குட் ஃப்ரேம்ல டீ குட்ல வந்து மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்துமே 16க்கு 16 மெஷர்மெண்ட்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லே வந்து ஃபால் சீலிங் ஒர்க், உங்களுக்கு பூஜா யூனிட், அதுபோக டிவி யூனிட்கான பேஸ் யூனிட்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையில வந்துட்டு கிச்சன் கம் டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கோட மெஷர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 8க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதுலேயே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பேஸ் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் மாடலர் கிச்சன் பண்ணிட்டாங்க. அது போக டேபிள் டாப்க்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்து குவார்ட்ஸ்ல வந்து நமக்கு சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு டேப் கனெக்ஷன் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கிறதா இந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன் அமைச்சிருக்காங்க. யூபிவிசி விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்து நீட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்து எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரெயில் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான லாபி ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். பேக்ரவுண்ட்ல நல்ல டிசைன் பண்ணி கொடுத்து இதுல ஸ்டாச்சு அல்லது ஆல்பம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி நீட்டா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடுல பெட்ரூம்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பாக்குறது கிங் சைஸ்ல அமைஞ்ச பெட்ரூம். 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி பெட்ரூம் சைஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேர், கிங் சைஸ்ல கிடைக்கிறது. 16 ஃபீட் ஃபுல்லாவே லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், வார்ட்ரோப் ஒர்க் பண்ணிருக்காங்க. ட்ராப் டிசைன்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்து டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்க்கு டெக்ஸ்சர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட், நல்ல பெரிய சைஸுங்க. ஒரு ஸ்மால் பெட்ரூம் சைஸ்ல இந்த டாய்லெட்டே இருக்கு. ஸோ வெட் ஏரியா ட்ரை ஏரியா தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், ஷவர் கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு பக்காவா வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம் அப்படின்னா 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல இங்கேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயும் வார்ட்ரோப் ஒர்க், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிங் சைஸ்ல பார்த்த பெட் டாய்லெட் மாதிரியே வந்துட்டு இதுவும் நல்ல பெரிய சைஸ்ல வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால்கனி வியூ பார்த்துட்டு இருக்குங்க. மெயின் ரோடு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா கீரனத்தாம் ஐடி பார்க்ல இருந்து அத்திப்பாளையம் போற மெயின் ரோடுங்க. அத்திப்பாளையம் 4 கார்னர் ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா